அண்ணே முதலமைச்சர் கொஞ்சம் ஹிஸ்டரி புத்தகத்தை நல்லா படிக்கணும். ஸ்கூலுக்கு போயிருக்காருன்னு தெரியல. முதலமைச்சர் அவர்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கும் பொழுது இந்த சிவிக் சயின்ஸ் ஒரு புக் சாப்டர் இருக்கும் ஹிஸ்டரியில. அந்த சிவிக் சயின்ஸ் பாத்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கும். அந்த மூன்றையும் படித்து தான் அரசியல் பிரமாணம் எடுத்து முதலமைச்சர் இருக்கிறார். அவருக்கு என்ன அதிகாரம், மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணைந்த என்ன அதிகாரம், இதை தெரியாம ஒரு முதலமைச்சர் நீங்க அப்போஸ் பண்ணுங்க. நோக்கம் ஒரு முதலமைச்சராக நான் எதிர்க்கிறேன், அரசியல் இருக்கிறேன், பரவாயில்ல, அது கருத்து தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டேன் சொல்வதற்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி என்றால் அவர் எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு எதிராக போறார். இதை நான் எதிர்க்கிறேன், அரசியல் எதிர்க்க தப்பு கிடையாது, உங்களுக்கு ஒரு கொள்கை, எங்களுக்கு ஒரு கொள்கை. அப்படின்னா முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு இந்திய அரசியல் சட்டம் தெரிந்திருக்கிறது அப்படிங்கறது எனக்கு கேள்விக்குரியாது. அமைச்சரே சற்று கையை கொடுங்க. காய்ச்சல் அடிக்கிறது. ஆமாண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்ன பண்ணா நீ?